ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அனலாகா டிஜிட்டலா எது பெஸ்ட்டு? ஸோ அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னால் என்ன அப்படின்னே உங்களுக்கு தெரிலனா பிரச்சனை இல்லை, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனலாக்காக நான் ஒரு எல்இடியை ஒரு பொட்டன்சியோமீட்டர், அதாவது வேரியபிள் ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பொட்டன்சியோமீட்டரோட நாபை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இந்த எல்இடியோட பிரைட்னஸ் நீங்கள் வேரி ஆகிறத பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நான் அப்படியே ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணேன்னா இது கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அனலாகோட டெஃபினிஷனே இதுதான், கண்டினியூஸ் இன் டைம் அண்ட் கண்டினியூஸ் இன் ஆம்ப்ளிடியூட். ஸோ இதை ஏன் நான் கண்டினியூஸ்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த எல்இடியோட பிரைட்னஸ் 20ல் ஆரம்பித்தா 21, 22, 23, 24, 25 அப்படி தான் 30க்கு போகுதே தவிர 20ல் ஆஃப் ஆகிட்டு அடுத்து 30% ஆஃப் பிரைட்னஸ்க்கு வந்துட்டு போகிறது இல்லை. ஸோ இதனால தான் இதை கண்டினியூஸ்னு சொல்கிறோம் அனலாக. ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் சிஸ்டம்ஸ். ஸோ டிஜிட்டல்னு எடுத்துட்டாலே அதில் டிரான்சிஸ்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. டிரான்சிஸ்டர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிலனா, டிரான்சிஸ்டர் இஸ் ஜஸ்ட் அ ஸ்விட்ச். ஸோ இது ஆனாக இருக்கும் இல்லைனா ஆஃபாக இருக்கும், எல்இடி ஆனில் இருக்கும் இல்லைனா ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ஸை வச்சு எப்படி வந்துட்டு நம்ம பிரைட்னஸை வேரி பண்ண முடியும், அனலாகில் பண்ண மாதிரி முடியுமா? ஸோ கண்டிப்பாக முடியும். எப்படின்னா, இப்போ அது ஆஃபில் இருக்கப்போ 0 வோல்ட்டில் இருக்கும், ஆனில் இருக்கப்போ 5 வோல்ட் இருக்கும். இந்த 5 வோல்ட்ஸை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஸ்விட்சாக கொடுத்துக்கலாம், ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி 2.5 வோல்ட்டாகவும் 2.5 வோல்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ 2.5 வோல்ட்டில் அந்த எல்இடி ஆன் ஆகிறப்போ ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்விட்சை ஆன் பண்ணுறப்போ ப்ளஸ் 2.5 வோல்ட்டு. ஸோ டோட்டலாக 5 வோல்ட்டில் வந்துட்டு இன்னும் பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 0, 2.5 அண்ட் 5 வோல்டேஜ் பிரைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் எப்படி இந்த பிரைட்னஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக இன்க்ரீஸ் பண்ணலான்னா, அந்த சுவிட்சஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா இதை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ நான் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி 4 லெவலாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அந்த வோல்டேஜ் லெவலை. ஃபஸ்ட்டு 0ல், அப்புறம் இன்னும் 25% ஆஃப் பிரைட்னஸ், அப்புறம் 50% ஆஃப் பிரைட்னஸ், அப்புறம் 75% ஆஃப் பிரைட்னஸ், அப்புறம் 100%. ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை கிராஃபில் பிளாட் பண்ணனா இப்படி தான் இருக்கும், 0, 25%, 50, 75 அண்ட் 100%. ஸோ இப்போது அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி பார்க்கலான்னா, ஒரு காம்படிஷன் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடியோவுக்கு, அப்புறம் வீடியோவுக்கு. ஸோ ஆடியோக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு அனலாகில் டேப் ரெக்கார்டர் இல்லைனா வினைல் டிஸ்க் எடுத்துக்கலாம். டிஜிட்டலில் வந்துட்டு இந்த MP3, MP4 ஆடியோ பிளேயர்ஸ்லாம் இருக்குல்ல, அது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேப் ரெக்கார்டர்ஸ்லாம் சவுண்ட் வந்துட்டு எப்படி ரெக்கார்ட் ஆகும், இப்போ மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு மெக்கானிக்கல் ப்ரோப் வந்துட்டு ரைட் பண்ணும் டேப்பில். அது கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பென் வந்துட்டு அந்த டேப்பில் வந்துட்டு எழுதியிருக்கும். ஸோ இதை நம்ம திருப்பி எடுத்து ரீட் பண்ணுறப்போ மியூசிக் வந்துட்டு நம்மளுக்கு கேட்கும். இதே இந்த டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அந்த வேறு லெவலில் வந்துட்டு நம்ம ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி, இந்த டிஜிட்டல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அந்த மாதிரி நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த லெவல்ஸ் வந்துட்டு வேரி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதை நம்ம திருப்பி போட்டு கேட்குறப்போ அந்த பாட்டு வந்துட்டு கேட்கும். ஆனால் இது வந்துட்டு அந்த அனலாகில் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக அந்த பென்னு ரைட் பண்ண மாதிரி கண்டினியூஸாக இருக்காது, டிஸ்க்ரீட்டாக இருக்கும். அடுத்து வீடியோக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அனலாகில் ஃபிலிம் கேமரா எடுத்துக்கலாம், இந்த பக்கம் டிஜிட்டல் கேமரா எடுத்துக்கலாம். ஃபிலிம் கேமரா எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபிலிம் கேமராக்குள்ளே ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஃபிலிம் வந்துட்டு இருக்கும். இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஃபிலிம் வந்துட்டு நீங்கள் ஷட்டரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த சரௌண்டிங்ஸில் உள்ள லைட் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஃபிலிமை ஆக்டிவேட் பண்ணும். ஒவ்வொரு இடமும் அந்த பிரைட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகும். இதே இந்த டிஜிட்டல் கேமராவில் பிக்சலாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த பிக்சல்னால் அந்த ஒவ்வொரு பிக்சலும் அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டுருக்கும். ஒவ்வொரு பிக்சலுக்கும் அந்த ஒவ்வொரு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் அனலாகுக்கும் டிஜிட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுது, அனலாகா இல்லைனா டிஜிட்டலா? ஸோ நீங்கள் கேட்ட வரைக்கும் நேச்சரை வந்துட்டு அப்படியே ரிசம்பிள் பண்ணுறது எதுன்னு பார்த்தா அனலாக் தான் ரிசம்பிள் பண்ணுது, அப்படியே கேப்சர் பண்ணுறத நம்மளுக்கு காமிக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பெட்டர் குவாலிட்டிக்குன்னு பார்த்தா அனலாக் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தோணும். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டிஜிட்டல் கேமராவாக இருக்கட்டும், இல்லை நம்ம கேட்குற இந்த மியூசிக் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது. ஏன் இந்த அனலாக் வந்துட்டு பெட்டர் குவாலிட்டியாக இருக்கப்போ நம்ம ஏன் டிஜிட்டலையே யூஸ் பண்ணுறோம்?
ஸோ ரீசன் என்னென்னா இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜுக்கு தான் பெரிய ரீசனே. இப்போ நீங்கள் அனலாக் அந்த அனலாக் சவுண்ட்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஸ்டோரேஜ் டிவைஸை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேப் ரெக்கார்டர்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதே டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு இல்லை பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் சைஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே. ஸோ ஸ்டோரேஜ் சைஸ் வந்துட்டு ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸால் இந்த அனலாக்கும் டிஜிட்டலுக்கும் வேரி பண்ணிலாம் அவ்வளோ பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ லெவல்ஸ் வந்துட்டு வேரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனலாகில் வந்துட்டு என்னதான் பியூரஸ்ட் ஃபார்மில் இருந்தாலும் இந்த டிஜிட்டல் வந்துட்டு நிறைய லெவல்ஸ் வச்சு வேரி பண்ணியிருக்கனால கிட்டத்தட்ட வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோம் அந்த அனலாகில் உள்ள சவுண்டு இல்லை வீடியோஸை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அது டிஃப்ரென்ஸே தெரியாதனால நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ அதனால தான் அனலாகை விட இப்போ டிஜிட்டல் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறோம். அதான் அனலாக் வந்துட்டு நேச்சரை அப்படியே ரிசம்பிள் பண்ணாலும் டிஜிட்டல் தான் இப்போது ஜெயிச்சிருச்சு. டிஜிட்டல் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.